தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக நடைபெற்று வரும் வேத வினாவிடை போட்டியிலே 294வது வேத வினாவிடை பகுதியினுடைய பதிலை நான் சொல்லிவிட்டு 295வது வேத வினாவிடை பகுதிக்கு நம்ம சொல்லுவோம். 294வது வேத வினாவிடை பகுதியினுடைய தலைப்பு என்ன கொடுக்கப்பட்டது? கிளைமேக்ஸின் உச்சகட்ட காட்சி அப்படிங்கிற தலைப்பில். அதில் முதலாவது கேள்வி, கூட்டமாக வந்த ஒரு அனுபவம், அது எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் விடுதலையான அனுபவத்தை நாம் சொல்லலாம். இது முதலாவது கேள்விக்கான பதில். ரெண்டாவது கேள்வி, ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லும் பொழுது யோசேப்பு சகோதரர்களை சந்தித்த அனுபவம், அது நாம் ஆனந்த கண்ணீர் என்று நாம் சொல்லலாம். மூன்றாவது கேள்விக்கான பதில், ஒரு கோரம் அப்படின்னு சொன்னால், கோரமாய் முடிந்த அந்த காட்சி அப்படின்னு சொன்னால், சிம்சோன் கடைசி நேரத்தில் அந்த கட்டிடத்தையே விழச் செய்து அநேக பேர் இறந்து போன அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அது கோரமாய் முடிந்த ஒரு காட்சி. அடுத்தது, என்ன நடக்கும் எது நடக்கணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது யாக்கோபு ஏசாவை சந்திக்க சென்ற அனுபவம். இது ஒரு அற்புதமான ஒரு உச்சகட்ட காட்சி. அடுத்தது 5வது கேள்வி, புது உலகம் போல அப்படின்னு சொன்னால், நோவா பேழை அரராத் மலையின் மேலே நின்றதை நம்ம பார்க்கலாம். அந்த பேழையை விட்டு அவங்க வெளியே வரும்பொழுது நிச்சயமாக அது ஒரு புது உலகம் போல் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. அடுத்தது 6வது கேள்வி, சுவாரஸ்யமான ஒரு உச்சகட்ட காட்சி அப்படின்னு சொன்னால் நம்ம எஸ்தர் புத்தகத்தை தான் எடுத்துக்க முடியும். அதில் ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் எஸ்தர் மொர்தெகாயை நடத்துகிறத நம்ம பார்க்கலாம். அங்கே முடிவில் எப்படி அந்த யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு காட்சி, சுவாரஸ்யமான ஒரு காட்சி. அதுலேயும் ஆமான் தூக்கிலிடப்பட்ட அனுபவம். சரிங்களா? அடுத்தது 7வது கேள்வி, புரட்டி போடப்பட்ட ஒரு காட்சி அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப பாதிப்புக்குள்ளே இருந்த அந்த ரூத் அனுபவம், நகோமி ரூத் அனுபவம், அப்படியே அவங்க வாழ்க்கை அப்படியே புரட்டி போடப்பட்ட ஒரு அனுபவம். அப்படி தானே? எப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றாங்க. அடுத்து 8வது கேள்வி, பாச உணர்வு. இந்த பாச உணர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது, கெட்டகுமாரன் மனம் திரும்பி வரும் பொழுது அவங்க அப்பாவும் அந்த இளைய குமாரனும் சந்தித்த அனுபவத்தை நம்ம அந்த பாச உணர்வு அடையாளமாக நம்ம சொல்லலாம். 9வது கேள்வி, எதிர்பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி தானே? யோபு எல்லாத்தையும் இழந்து போனார். யாராவது நினச்சிருப்பாங்களா யோபு ரெட்டத்தனை ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு? ஆனால் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் ரெட்டத்தனை அவர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அடுத்து 10வது கேள்வி, மகிமையான காட்சி என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் பொழுது என்ன எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சியை பாருங்கள். இயேசு பரமேறி செல்லக்கூடிய ஒரு காட்சி. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. அந்த வருகையின் காட்சியும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுது. தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டோடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு மகிமையான காட்சி. இப்படியாக 10 கேள்விகள், கிளைமேக்ஸின் உச்சகட்ட காட்சி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படிச்சிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக பதிலளிச்சிருக்கீங்க. தேவன் உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே நான் என்ன சொன்னனோ அதுக்கு தகுந்தாற் போல் மதிப்பெண் உங்களுக்கு போட்டுருவேன். தேவன் உங்கள் அனைவரையும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக 295வது வேதவினாவுடைய பகுதிக்கு நம்ம செல்லுவோம். 295வது வேதவினாவுடைய பகுதியினுடைய தலைப்பு, ஒரு எண் 2 நபர்களில். ஒரு எண் 2 நபர்களில், அதாவது 100 நம்பருக்குள்ள எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2 பேருடைய பேரை சொல்லுவேன். அந்த 2 பேருக்கும் அந்த நம்பர் பொருத்தமாக இருக்கும். சரிங்களா? இப்போது எடுத்துக்காட்டுக்கு இயேசு கிறிஸ்து யாக்கோபு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள பொதுவான ஒரு நம்பர் 12 அப்படின்னு சொல்லலாம். அது 1லேருந்து 100க்குள்ளே 12 கண்டுபிடிக்கலாம் அப்படி நான் சொல்லுவேன். இப்போ முதலாவது கேள்வி, 1லேருந்து 99க்குள்ளே ஒரு நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1லேருந்து 99க்குள்ளே ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சம்பந்தமான நபர்களை நான் சொல்லிடுறேன். யாக்கோபு யோசேப்பு. யாக்கோபுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்படியே புரட்டி படித்து பாருங்கள். யோசேப்புடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்படியே புரட்டி படித்து பாருங்கள். உங்களுக்கு 1லேருந்து 99க்குள்ளே ஒரு பொதுவான எண் 1 வரும். சரிங்களா? அதை நீங்கள் பதிவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது
100லேருந்து 199க்குள்ளே ரெண்டாவது கேள்வி இது. 100லேருந்து 199க்குள்ளே ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும். இதுக்கு சம்பந்தமானவர்கள் யோசேப்பு, யோசுவா. யோசேப்பு, யோசுவா இந்த 2 நபர்களையும் வைத்து 100லேருந்து 199க்குள்ளே ஒரு நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, நான் ஒரு நபர் பேரை சொல்லும் பொழுது அந்த பேருக்கு சம்பந்தமாக எல்லாத்தையும் நீங்கள் தேடி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பதில் வரும். ஏன் அப்படி சொன்னால், அந்த நபரோடு தொடர்பில் இருக்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த எண் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் தேடி பார்த்து வசன ரீதியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? மூன்றாவது கேள்வி, 200லேருந்து 299க்குள்ளே ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும். 200லேருந்து 299க்குள்ளே ஒரு எண்ணை கண்டுபிடிக்கணும். இதற்கான நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோன், சாலமோன். ஆரோன், சாலமோன் இந்த 2 பேருக்குள்ளேயும் அந்த பொதுவான எண் இருப்பதை பார்க்கலாம். 200லேருந்து 299க்குள்ளே. நான்காவது கேள்வி, 300லேருந்து 399க்குள்ளே. 300லேருந்து 399க்குள்ளே இதில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாவீது, எப்தா. தாவீது, எப்தா ஒரு பொதுவான எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி, 400லேருந்து 499க்குள்ளே. 400லேருந்து 499க்குள்ளே நபர்கள் யாருன்னு சொன்னால், சாலமோன், பவுல். சாலமோன், பவுல் இந்த 2 நபர்களுக்குள்ளே வருகிற ஒரு பொதுவான எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 400லேருந்து 499க்குள்ளே. ஆறாவது கேள்வி, 500லேருந்து 599க்குள்ளே. 500லேருந்து 599க்குள்ளே நோவா, புதிய ஏற்பாட்டில் ஒருவன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர். சரிங்களா? நோவா, புதிய ஏற்பாட்டில் ஒருவன் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆள். இந்த 2 பேருக்கு சம்பந்தமான ஒரு எண் 500லேருந்து 599க்குள்ளே இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி, 7வது கேள்வி, 600லேருந்து 699க்குள்ளே. 600லேருந்து 699க்குள்ளே நபர்கள் சவுல், நோவா. சவுல், நோவா இந்த 2 பேருக்கும் சம்பந்தமான ஒரு எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சவுல், நோவா. ஓகே, அடுத்தது 8வது கேள்வி, 700லேருந்து 799க்குள்ளே. 700லேருந்து 799க்குள்ளே பொதுவான நபர்கள் சாலமோன், ஆசா. சாலமோன், ஆசா இந்த 2 பேருக்குள்ளே வருகிற பொதுவான ஒரு எண் 700லேருந்து 799க்குள்ளே. ஓகே, 9வது கேள்வி. 9வது கேள்வி, 800லேருந்து 899க்குள்ளே. 800லேருந்து 899க்குள்ளே நபர்கள் தாவீது, யாரேத். தாவீது, யாரேத் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகே, அடுத்தது கடைசி கேள்வி, 900லேருந்து 1000. 900லேருந்து 1000 வரைக்கும். சரிங்களா? இதில் பெல்சாசார், சவுல் இந்த 2 நபர்கள். பெல்சாசார், சவுல் இந்த 2 நபர்களுக்குள்ளே வருகிற ஒரு பொதுவான எண் 900லேருந்து 1000க்குள்ளே. இப்படி 10 கேள்விகளுக்கு இங்கே விடையளிக்கணும். சரிங்களா? தயவுசெய்து ஒரு வசன ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரு கேள்விக்கு 2 பதில் சொல்கிறீங்கன்னா அந்த வசன ஆதாரத்தோடு சொல்லும் பொழுது அது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரியான பதிலுக்கு 2 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆகவே நீங்கள் சரியாக பதில் சொல்ல வேண்டும். ஒருவேளை வசன ஆதாரம் இல்லாமல் நீங்கள் நம்பரை சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு 1 மதிப்பெண் கிடைக்கும். அட்டன் பண்ணுறவங்களுக்குலாம் அரை மதிப்பெண் கிடைக்கும். வசனத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 மதிப்பெண். வசனம் இல்லாமல் நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா 1 மதிப்பெண். அதோடு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தப்பாக இருந்தாலும் சரி அரை மதிப்பெண். தயவுசெய்து ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் தான் கொடுக்கணும். ஒரே ஒரு பதில் தான். சரிங்களா? ஒரு பதில் தவிர 2 பதில் கொடுத்தீங்கன்னா நான் முதல்ல என்ன எழுதியிருக்கீங்களோ அதை மட்டும்தான் நான் எடுப்பேன். 2வது உள்ளதை நான் கண்டுவிட மாட்டேன். அதனால் தயவுசெய்து எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலை கண்டுபிடிச்சி இங்கே எழுதுங்க. நாளை மாலை 6 மணிக்குள் பதிலை அனுப்புங்கள். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.